19ஆம் வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. கண்கள் முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. பயமின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தேவ சமூகத்தில் நீதிமொழியின் புஸ்தகம் 13:18 நாங்கள் தியானித்து வருகிற பொழுது, ஆண்டவரே, கனம் அடைவான் என்ற வார்த்தையை நாங்கள் இந்த மாதத்தில் தியானிக்கிறோம். நீங்கள் கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தைக்கு இந்த 2வது முறையாக நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களோடு பேசும் இடைப்படும். பரிசுத்தாவின் உதவி செய்யும். வார்த்தை கேட்குற பிள்ளைகளும் ஆண்டவரே, இந்த வார்த்தை கடந்து செல்கிற எவ்விடத்திலும் இந்த வார்த்தையினால் ஒவ்வொரு தொடப்படுவார்களாக. கர்த்தருடைய சமூகத்தில் கனத்துக்குரிய பாத்திரங்களை ஒவ்வொரு உருவாக்கி கனமடைய கிருபை செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாம மாத்திரம் மையப்படட்டும். கர்த்தர் பெரிய காட்சியும் வசனத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய அறிவையும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13:18 நீதிமொழியில் வாசிக்கலாம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனம் அடைவான். வேதத்தில் கவனித்து நடக்கிறவன் கனம் அடைவான் என்று சொல்லி போன வாரத்தில் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஜாக்கிரதையாய் கவனமாய் நடந்த கனம் பெற்ற மனுஷனை குறித்து, மொர்தெகாய் குறித்து அதிகமாக தியானித்தோம். இந்த மொர்தெகாய் இருமுறை கனம் பெற்ற ஒரு மனிதன் என்று தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த கடிந்து கொள்ளுதலுடைய வார்த்தையிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வாசித்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, நேசிக்கிறவர்கள் எவர்களோ. முதல்ல ஆண்டவர் நேசிக்கிறவர்களுக்கு தான், அடுத்து அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புன்ற பிரசங்கம் யாருக்கு வரும் சொல்லுங்க? யாருக்கு? மனம் திரும்பாதவர்கள் பாவிகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரும். ஆனால் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் யாருக்கு தெரியுமா எழுதப்பட்டிருக்குது? 7 சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கு. சபை யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? சபைக்கு வர்றவங்க என்ன செய்யணுமா? மனம் திரும்பணும். எங்களுக்கு நெருங்கின உறவுக்காரங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட போய் அவங்க ஏதாவது ஏட்டிக்குப்படி செய்வாங்க. அவங்கள்ட்ட போய் யதார்த்தம் பேச்சு பார்க்கல, முதல்ல நீங்கள் மனம் திரும்புங்க அப்படி சொல்லிட்டேன். சொல்லுவோம், நான் மனம் திரும்ப குறித்து எனக்கு ரட்சிப்பு நடத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மனம் திரும்புதல் எல்லாருக்கும், முதல்ல பாவியாக இருக்கும்போது மனம் திரும்பி வரணும், பாவத்துக்கு மனம் திரும்பி வரணும். அப்புறம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிற்பாடு இந்த நீதி போதனை இருக்குது பார்த்தீங்களா, வேத வசனம் பார்த்தீங்களா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் நடந்தால் அவங்க மனம் திரும்பணும். இவங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற பொழுது இவங்களை கர்த்தர் என்ன செய்வாரா? 3:19 சொல்லுது, கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடிந்து கொள்ளுதலும் இந்த சிட்சையும் உலகத்தாருக்கு அல்ல. நல்லா கவனிக்கணும். உலகத்து மனுஷனுக்கு கடிந்து கொள்ள மாட்டார், சிட்சிக்க மாட்டார். அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவன் எங்கே போகணும்? ஆட்டோமேட்டிக் என்ன செய்வான்? போயிடுவான். அதனால யாரை கடிந்து கொள்வார்? பால் திரகராஜ் ஏன் இப்படி இருக்க அப்படி சொல்லிச்சேன்னா அவனை இப்போ கடிந்து கொள்றேன்னு அர்த்தம். என் ஜபா கவனமாயிரு, எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா கடிந்து கொள்றேன்னு அர்த்தம். ஏன்? தேவ பிள்ளைகள் இவங்க தேவ சமூகத்தை விட்டுட்டு விலகி என்ன செஞ்சிடக்கூடாது? வேறு பக்கம் போயிடக்கூடாது, திசை மாறி போயிடக்கூடாது. அதனால என்ன செய்யணும்? உங்கள் மேலே கொஞ்சம் கவனமாக இருந்து கடிந்து கொண்டே இருக்கிறோம். என்கிட்ட என்ன செய்யணும்? செதறி போயிடக்கூடாது. ஆராதனைக்கு வர்றவங்களில் வராமல் தடை போட்டு போனால் ஏன், எதுக்கு இப்படிலாம் இருக்காதீங்க. ஏன் சொல்கிறோம்? இதெல்லாம் கடிந்து கொள்ளுதல்.
தேவசூர் காத்திருக்க தேவ பிள்ளையில சபைக்கு வராங்கள்ட்ட போய் பேச முடியுமா? சொல்லுங்க, முடியாது. அப்போ யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். சிட்சித்தல் என்பது ஒரு வேதனைக்குரிய அனுபவங்கள். இந்த சிட்சை என்பது வேதனை தருகிற அனுபவங்கள். ஏன்? எப்படியாவது என் பிள்ளை என்கிட்ட தான் இருக்கும். அடிக்கிறோம் பிள்ளைகளை, பிரம்பெடுத்து அடிக்கணும். கண்டிப்பாக வேன் சொல்லுது. ஏன் அடிக்கிறோம்? இந்த பிள்ளை கெட்டு போகக்கூடாது, நரகத்துக்கு அவன் போயிடக்கூடாது என்பதற்காக அவனை என்ன சொல்ல பிரம்பெடுத்து அடிக்கிறோம். இதுதான் சிட்சை. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இல்லை. எல்லா தகப்பனும் பிள்ளைகள் நினைச்சுவாங்க, கண்டிப்பாங்க. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, நீதிமொழிகள் 13:18 புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். பாவர்ட்டி அண்ட் சேம்னு போட்டிருக்கு. SHAME தமிழ் என்ன? வெக்கம், அவமானம். புத்திமதியை எவன் தள்ளுறானோ அவன் என்ன செய்வானா? வெக்கப்படுவான். நம்ம 13 நீதிமொழி போட்டு லட்சைன்னு போட்டிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக SHAME ஷேம், வெக்கப்படுவான். ஐயோ, படிக்க சொன்னாங்களே, படிக்காம விட்டுட்டோமே, எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்களே, அப்போ பசங்களோடு சேர்ந்து சுற்றிட்டேனே, இப்போ எல்லாரும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நான் மட்டும் இப்போ ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் இப்போ இப்படி காட்டு வெளில தெரியுதேன். வெக்கப்படுவாங்க. ஜாக்கிரதை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரசங்கத்தின் 3 பகுதியில் ஒரு பகுதியை ஊழியகாரமாக பண்ணி முடிச்சிட்டாங்க. காயினை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி கேளாதவனாய் போனான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு என்ன புத்தி சொன்னார்? அவன் ஏதோ காணிக்க கொண்டு வந்துட்டான், ஆனால் கர்த்தர் அதில் பிரியப்படலை. அவர் என்ன சொன்னான்னா, அங்கீகரிக்காமல் நிராகரிச்சிட்டார். இப்போ அவன் முகநாடி நினச்சிருச்சுன்னா, ஆண்டவர் இப்படி நம்மளை ஏற்றுக்கல இல்லையான்னு சொல்லி முகமே மாறிட்டு, அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அப்படி பேசும்போது, நீ நன்மை செய்தால், நன்மை செய்யாதிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு கேளுங்க. அப்போ இவன் காணிக்கையில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதனால அவர் சொல்கிறாரு, நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை இருந்திருக்கும், நீ நன்மை செய்யாதனால உன் வீட்டு வாசப்படியில் பாவம் தான் படுத்துரும். அப்போது நீ வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் வீட்டுக்குள்ளே நீ நுழையும் போதும் இந்த பாவத்தை தொட்டுட்டு தான் உள்ளே போகணும், பாவத்தை பார்த்துட்டு தான் வெளியே வரணும். அப்போ நீ பாவியாக தான் இருப்ப. பார்த்தா பாவம் வாசப்படியில் படுத்திருந்தா அதை கடந்து போகணும், அதை கடந்து வரணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமாக நடக்காத பட்சத்தில் பாவம் தான் நம்மளை ஆட்கொள்ளும், மோசம் ஆட்கொள்ளும், சாபம் வந்து சேரும். இங்கே பாருங்கள், இந்த அறிவுரை சொன்ன மாத்திரத்தில் ஏற்கனவே முகநாடி அவனுக்கு வேறுபட்டுருச்சு. இந்த அறிவுரை சொன்ன மாத்திரத்தில் நினைச்சிருக்கணும், நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி இருக்கணும். இந்த தம்பிகளாம் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு மனவேதனையான சொல்லிடுங்க, ஆனால் மனவேதனை பட்டுத்தாகணும். நான் கவனிக்காமல் இருக்கிறேனே, நான் எச்சரிப்பாக இல்லாமல் இருக்கிறேனே, இந்த போதகம் எல்லாம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் கனம் அடைய செய்யும். நீங்கள் கனவான்களாய் மாற செய்யும். ஹல்லேலூயா. சும்மா இல்லை, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் திட்டினாங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஆசைவாங்க. திட்டினதுனாலையா? திட்டினதை கேட்டு மனம் திரும்பிட்டான். இந்த பென்ஷன் ஒரு பாஸ்டர் ஒரு நாள் ஒரு சாட்சியும் போது ஒரு வார்த்தை கேட்டேன். அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பசங்களோட சேர்ந்து சேட்டை பண்ணிருக்கார் சர்ச்சில். அப்போது பாஸ்டர் பெரம்பெடுத்து அடிச்சிருக்கிறார் சர்ச்சில். எப்படிப்பட்ட பாஸ்டர்? நான் பசங்களை அடித்தா இருப்பாங்களா ஓடி போகிறாங்க தெரியல. அவர் சொல்கிறாரு, பாஸ்டர்னு அடிச்சிட்டாருடா, சந்தோஷம் தாங்க முடியல, அடிபட்டு வேதனை இருக்குது, பாஸ்டர்னு அடிச்சிட்டார். பாஸ்டர் அடித்தது அவர் பெரிய என்னமோ பரிசு கொடுத்தது மாதிரி.
என்னமோ கோல்டு மெடல் கொடுத்த பாஸ்ட் அடிச்சிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கோயம்புத்தூரில் அவ்வளோ பெரிய பாஸ்டாக இருக்கார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசந்திர காத்திருக்க தேவ பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ சொல்லு கனமடைவான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அநேகருக்கு கடிந்து கொள் பிடிக்கவே செய்யாது. அதை விட கர்த்தருடைய சிட்சை பிடிக்கவே செய்யாது. ஸ்தோத்திரம். ஆனால் கனமடையவே முடியாது. கனமடையணுமா? புத்திமதி என்னச்சுன்னா வெறுக்கக்கூடாது. ஆண்டவர் காயினுக்கு புத்திமதி சொன்னார்னா அந்த புத்திமதி கேட்ட நினைச்சிருக்கணும். 3:19 வெளிப்படுத்துகிற விசேஷப்படி நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இவன் என்ன செஞ்சிட்டான்? கூட பிறந்த தம்பியை கொண்டு போட்டான். இவன் எல்லாம் போய் நல்லதாக கொடுத்துட்டு நல்ல பேர் எடுத்துட்டான். நாம் சாதனம் கொடுத்துட்டு நம்ம கெட்ட பேர் எடுத்துட்டோம். இவன் உயிரோடு இருக்கவே கூடாது. ஆண்டவர் கேட்டால் நான் காவலாளியா? அவனை என்கிட்ட கேட்குறீங்க? ஆண்டவட்டி திமுறா பதில் சொல்கிறான். நடந்தது என்ன? ஆண்டவர் சர்ப்பத்துக்கு சாப மாட்டார், பூமிக்கு சாப மாட்டார், சாப கிரியையில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி கணவன் மனைவிக்கு சொல்லிவிட்டார். ஆனால் இப்போ துருவா 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இந்த இங்கே பாருங்க, சொல்கிறதை கேளுங்க. துருவா இந்த காயினுக்கு சாபம் போடுறார். எப்படி சொல்கிறாரு? இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ சபிக்கப்பட்டிருப்பா. டைரக்டா சாபம் சொல்றார். நல்லா நினைச்சு பாருங்க. முதல்ல சாபம் சர்ப்பத்துக்கு, ரெண்டாவது சாபம் பூமிக்கு. அவங்க சாபத்தின் காரியங்களில் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, தகப்பனு தாயும். ஆனால் இவனுக்கு சாபம் டைரக்டாக வருது. நல்லா கவனிச்சுங்க. அதுக்கடுத்து அடுத்த வசனம் சொல்லுது, பூமியிலே அலைகிறவனாய் இருப்பார். நிலையற்று அலைகிறவனாய். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த பிள்ளை யார் தெரியுமா? இந்த பூமியிலேயே ஒரு தகப்பன் தாய் பெற்றெடுத்த முதல் பிள்ளை. அல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தொப்புள் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தெரிஞ்சுங்க. முதல்ல தொப்புளுக்கு யாருக்கு இருந்துச்சு? காயினுக்கு தான் இருந்துச்சு. முதல் பிள்ளை. இது எப்பேற்பட்ட செல்ல பிள்ளையாக இருந்திருக்கும்? அவங்க அப்பா அம்மாவை எப்படி நேசித்திருப்பாங்க. ஏ அப்பா, அவங்கள மாதிரியே ஒரு பிள்ளை பிறந்திருக்குது. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது முதல்ல. ஆனால் ஆண்டவர் தம்முடைய சாயலை படைச்சனால, தம்முடைய ஞானத்தை கொடுத்தனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளை வளர்க்குற பக்குவங்களை தெரிஞ்சுக்கிட்டு வளர்த்துட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை தன்னுடைய சகோதரியை கொன்று சாபம் பெற்றுக்கொண்டு பூமியில் அலைகிற ஒரு பிள்ளையாய் மாறி போயிற்று. நேசித்த தேவன் எப்படி சங்கடப்பட்டு பார்ப்பாருங்க. இந்த பெற்றோர் எவ்வளவு நேசித்திருப்பாங்க இந்த பிள்ளைய. முதல் பிள்ளை எவ்வளவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமத்தில் பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்துட்டா பார்த்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியாமல் இருக்கும். பெற்ற தாயிலேருந்து, கணவன்லேருந்து, பிள்ளைகள்லேருந்து, பக்கத்து வீட்டுக்காரருந்து, சொந்த பந்தங்கள்லேருந்து, அது முதியவர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை ஒரு பிள்ளையை பெற்றுட்டான்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷம். இந்த பூமியிலே ஒரு பிள்ளை பிறந்தா பரலோகத்தின் தேவன் நம்முடைய சாயல் 2 பேர் படைத்தோம். அவங்க 2 பேரும் ஒரு குழந்தை பெற்று எடுத்தாங்க. எவ்வளோ சந்தோஷப்பட்டுப்பார். ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு மாறுபாடாக இந்த காய் நடந்து கூட பிறந்த தம்பி அடுத்து ஒரு அழகான குழந்தை பிறந்து நல்ல பிள்ளை வேற. அந்த நல்ல பிள்ளை கொண்டே போட்டான். இதனால் எங்கும் சாவும். அப்போ வசனம் சொல்லுது, புத்திமதி வெறுத்தபடினால் என்னென்ன கிடைக்கும்? 13:18 முதற் பகுதி சொல்லுது, தரித்திரமும் லட்சையும். தரித்திரம் பற்றி இவனுக்கு இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் அவமானப்பட்டான். ஆதாம் அடுத்து 930 வருஷம் வரைக்கும் பிள்ளைகள் பெற்றுக்கிட்டு இருக்கிறார். அந்த பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் பெருகிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இவனும் நினைச்சிடான். அந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பிள்ளைகளை தான் சந்ததி உருவாகுது. ஆனால் இவன் போகிற இடத்துல அலையில் நான் இருக்கிறத பார்த்து, இப்போ பூமியில் முதல்ல பிறந்த மனுஷன் இவன் தான் பாரு. ஒரு இடத்துல நிலைச்சி நிற்க மாட்டான். கேவலம். பூமியில் பிறந்தது தாயும் தாப்பனுக்கு பிறந்த முதல் பிள்ளை பாரு. அது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கிட்டு ஓடி அலையுது. எது
ஒரு வேலை வெட்டி இருக்காது. நாய் சும்மா பாருங்க, நாய் வளர்க்குற கவனித்து பாருங்கள். சும்மா அங்கே வரைக்கும் ஓடும், அப்புறம் அங்கே நின்றுட்டு திரும்பி பார்த்து திரும்பி அங்கேருந்து இங்கே ஓடி வரும், இங்கிட்டு ஓடும், திரும்பி வரும். இது யாருக்கு இந்த சுபாவம் இருந்துச்சுன்னா, அழைகிறவனாக இருந்தான், கேவலம், அவமானப்பட்டான். முதல் பிள்ளை எவ்வளவு தேவனை நேசித்த பிள்ளை, பெற்றோர் நேசித்த பிள்ளை. நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்திமதி சொன்னால் அந்த பிள்ளை புத்திமதி ஏற்றுக்கொள்ளல. அதனால பார்த்தீங்கன்னா சாபமும் அந்த பிள்ளைக்கு பாதகமான காரியங்கள் நடந்துச்சு. வசனத்தை கேட்குற பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. கர்த்தரால் சிக்ஷிக்கப்படுகிற பொழுது, கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்யணும்? என்னமோ ஆண்டவர் சொல்கிறார், நான் கண்டிப்பாக கேட்டு நடக்கணும். அப்போது இந்த பாத்திரம் கனம் பட்டுச்சா? இல்லை, கனம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா புத்திமதி என்ன செய்யலது? வெறுத்துருச்சு, கேட்கல. ஆனால் வசனம் நமக்கு வாக்கு என்ன சொல்லுதுன்னா, கனம் அடைவான வாக்கு. அப்போ நம்ம கனம் அடைவதற்கு என்ன செய்யணும்? இந்த புத்திமதி கேட்கணும், இந்த கடிதங்களை கவனிக்கணும், இந்த சிக்ஷிக்கிறத பொறுக்கணும். இப்படி கேட்டு பொறுத்து சகிச்சு வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா நிச்சயமான வாழ்க்கையில் கனம் அடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு மனுஷன் நம்ம அடிக்கடி தியானிக்கிற மனுஷன், இந்த பாருங்க, சாலமோனை குறித்து அடிக்கடி இப்போ தியானிச்சுட்டு வர்றோம். சாலமோனுடைய வாழ்க்கையில் நல்லது ரொம்ப இருந்துச்சு, ஆனால் பொல்லாது ரொம்ப ரொம்ப இருந்துச்சு. அதனால எப்போவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சாலமோன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு கனத்துக்குரிய பாத்திரமாக இருந்தான். ஆனால் இந்த சாலமோன் கனமடைய வேண்டியவன் கனவீனம் அடைந்தான். என்ன காரணம்? இவனுக்கு, அதாவது போன முறை வாசிக்கும்போது இருமுறை கனம் பெற்ற மொர்தெகாய், இந்த வாசிக்கிற சாலமோன் இருமுறை பாதிக்கப்பட்ட, அதாவது வானத்துக்குரிய தேவனாலும் பூமிக்குரிய பெற்றோராலும் போதனை செய்த போதனையை வெறுத்து தள்ளின அல்லது போதனைக்கு கீழ்ப்படியாத இந்த சாலமோன் கனவீனம் அடைந்தான். நல்லா கவனிங்க, தேவன் அவன் சொன்ன போதனை அவன் கேட்கல, பெற்ற தாய் ஒரு போதனை சொன்னாங்க, அந்த போதனையை அவன் கேட்கல. பெற்ற தாய் சொன்ன போதனையை அவனே எழுதி வச்சிட்டான். 31:4 நீதிமொழியை வாசிக்கும்போது என்ன போட்டிருக்குது? சாமுவேலுக்கு இன்னொரு பேர் லேமுவேல்னு போட்டிருக்குது. அப்போது சாலமோனுக்கு இன்னொரு பேர் லேமுவேல்னு போட்டிருக்குது. நிச்சயமாக இதை எழுதினது அவர் தான் ராஜான்னு சொல்லி போட்டிருக்குது. நல்லா கவனிச்சு கேளுங்க. அம்மா என்ன சொல்கிறாங்க? தாய் என்ன சொல்கிறாங்க? திராட்சரசம், அதுக்கடுத்து மதுபானம். திராட்சரசம் ஃப்ரெஷ்ஷாக குடித்தா பிரச்சனையே இல்லை. திராட்சரசத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை லேட்டாக அதுக்கு மறுநாள் குடித்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நினச்சிரும், புளிச்சிரும். புளிச்சிட்டாவே அதில் போதை வந்துடும். அதனால கண்டிப்பாக நினச்சி கூடனா மதுபானம் பண்ணக்கூடாது. திராட்சரசம் முகக்கலை உண்டு போகணும். திராட்சரசத்தை நீங்கள் திராட்சை வாங்கி பிழிஞ்சு உடனே குடிச்சு அது உடம்புக்கு நல்லது. அப்போ அந்த திராட்சரசத்தில் இது மதுபான திராட்சரசம். ஏன்னா ரெண்டுக்கு ஒரே பேர் தான். கடையில் விற்கிற அந்த இதுக்கு பேர் ஒயின் தான். திராட்சரசம் சர்ச்சில் பகிர்மானம் பரிசுத்த பந்தியில் கொடுக்கறதுக்கு பேர் ஒயின் தான். 2 ஒயினையும் போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனம் காத்துக்கு தேவப்பிள்ளை எல்லாம் கவனிச்சு பாருங்க. இந்த அம்மா சொன்னாங்க, சாலமோன் அம்மா, மதுபானம் பண்ணுகிறது பிரபுக்களுக்கு தகுதி அல்ல, ராஜாக்கள் திராட்சரசம் குடிக்கிறது தகுதி அல்ல, குடிக்கக்கூடாது. அப்படி குடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்களாம்? நியாயப்பிரமாணத்தை மறந்துடுவாங்க. நியாயப்பிரமாணத்தை மறந்துடுவாங்க. நீ நியாயப்பிரமாணத்தை மறந்ததுனால தான் தாறுமாறு ஓவராக இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தை மனசில் வச்சுருந்தானா, இருதயத்தில் வச்சுருந்தானா என்ன நடந்திருக்கும்? தம்பி கவனிக்கிறியா?
நியாயப்பிரமாணத்தை வேத புஸ்தகத்தை இருதயத்தில் வச்சுருந்தானா என்ன நடந்திருக்கும்? கனமடைஞ்சிருப்பான். இவன் கனவீனம் அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு, நான் நியாயப்பிரமாணத்தை நினைச்சிட்டானா, மறந்துட்டான். இவன் தாங்க எழுதி வச்சான். 23ஆவது இடத்துல வாசிக்கும் போது நீதிமொழி புஸ்தகத்தில் அது பாத்திரத்தில் எப்படி இருக்குமா, பலன்னு இருக்குமா. வாசிக்கலாமா? ரத்த வர்ணமாய் இருந்து நீ அதை பாராதே, மெதுவாய் இறங்கும், பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும், உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். போதும். எப்படியெல்லாம் நடக்கும்? யார் சொன்னது இது? நல்ல புத்தியோடு இருக்கும்போது, பக்தியோடு இருக்கும்போது அருமையாக எழுதி வச்சிட்டார். ஆனால் காலங்கள் கடந்த பிற்பாடு இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, வசனம் சொல்லுது, பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். இப்போ இந்த வசனம் வாசிக்கும் போதே இந்த சாலமன் முன்னுக்கிறதாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? அட முட்டா பேல. இங்கே பாருங்க, ஒரு பேப்பர் ஒரு பக்கத்தை முன்னாடி திருப்புங்க, 31:4 போட்டிருக்குது. திராட்சரசம் ராஜாக்களுக்கு தகுதியில் போட்டிருக்குது. ஒரு பேப்பர் பின்னாடி திருப்பிட்டா பிரசங்கில 2:3 போட்டிருக்குது. நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் ஞானத்தை கொடுத்து, சகலத்தையும் நியாயத்திருக்கிற ஞானத்தை கொடுத்து, சகலவத்தையும் ஆலயத்தின் கரலை செய்கிற ஞானத்தை கொடுத்து, அவனுக்கு நிகரில்லாத ஞானத்தை பெற்றுக்கொண்ட இந்த சாலமோன் மதியினத்தையும் முட்டாள்தனத்தையும் பேதமையும் கொஞ்சம் எப்படின்னு சொல்லி என்ன சொன்னா, அதையும் பற்றி கொண்டிருக்க வகை தேடினானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நீ இந்த கிரீடை வாங்கிட்ட, அந்த கிரீடை வாங்கிட்ட, இன்னொரு கிரீடை வாங்க வேண்டியதானே. வெங்கல கிரீடை வாங்கிடலாம், வெள்ளி கிரீடை வாங்கிடலாம், அதுக்கடுத்து மேலே பொற்கிரீடம். இப்போ 3 பரிசு உண்டுல்ல, வெங்கல பதக்கம், வெள்ளி பதக்கம், தங்க பதக்கம். அப்படி தானே பரிசு. அது மேலேன்னு சொன்னால் தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3 தானே கொடுப்பாங்க. இப்போது வெண்கலம் வாங்கினேன், அதுக்கடுத்து என்ன செய்யணும்? வெள்ளி வாங்க ட்ரை பண்ணணும். வெள்ளி வாங்கின என்ன செய்யணும்? தங்கம் வாங்க ட்ரை பண்ணணும். இவன் என்ன செஞ்சானா, தங்கம் வாங்கினவன் இப்போது வெண்கலம் வாங்குறது கூட, சார் வெண்கலம்னு சொன்னால் கூட அது மதிப்பு. ஏன்னா வெண்கலம் பொண்ணை போலது ஒன்று. வார்த்தை சொல்லுது பாருங்க, மதியினத்தை ஞானத்தை சர்வ ஞானத்தை பெற்றவன் மதியினத்தை பற்றி கொண்டு வகை தேடுறான். முட்டாள்தனம் இப்படி எப்படி அதில் முட்டாள்தனம் நடந்து பார்க்கணும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஜாக்கிரதை தேவ பிள்ளைகளே. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார், உங்களை கர்த்தர் ரட்சித்து சபை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் இன்னும் பழசு எப்படி இருக்குது, அந்த இது எப்படி இருக்குது, இந்த இது எப்படி இருக்குது, கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமே, கொஞ்சம் இடது பக்கம் பார்க்கலாமே, கொஞ்சம் வலது பக்கம் பார்க்கலாமே. வேண்டாம். நீங்கள் மனம் திரும்பினவர்கள். மீண்டும் கர்த்தர் உங்களை பார்த்து ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ கேடுக்குள்ளே நிற்கிறீங்க. அடுத்து உங்களை கடிந்து கொண்டவர் உங்களை சிக்ஷிக்க போகிறார். உங்களால் சிக்ஷை தாங்க முடியுமா? செய்யுங்க. சிக்ஷை தாங்க முடியாமல் நீங்கள் பின்மாறி போனீங்கன்னா அம்போ வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்கு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஞானத்தில் பெயர் பெற்ற இந்த மனுஷன் 10ஆவது இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பிரசங்கில 10:1. ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினம் அப்படியே செய்யும். சொற்ப மதியினம் ஃபுல் ஞானத்தை கொடுத்துருக்க ஆண்டவர். நிகர் இல்லாத கிழக்கத்தி புத்திரனுக்கு கூட அப்படி ஞானம் கிடையாதான். அந்த காலத்தில் கிழக்கத்தி புத்திர அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட இல்லாத ஞானத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவர். ஆனால் இவன்
மதி இனத்தை பற்றி கொண்டதுனால இந்த ஈ மாறி செத்து போன ஈ மாறி அவன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டான். அவன் தலைமுறையாக சூப்பராக இருந்திருக்கும். என்னாச்சு? கேடு பாதகம் வாழ்க்கையில் வந்துருச்சு. அவனே ஒரு நாள் வசனம் எழுதுனா நல்லா இருக்கும்போது 5ஆம் அதிகாரத்தில் நீதிமொழி புத்தகத்தில், ஐயோ என் போதகத்தை வெறுத்தேனே, நான் தள்ளிவிட்டேனே. 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் முறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்ல அறிவு இருந்துச்சுல, உனக்கு எங்க போச்சு அந்த அறிவு? ஞானமா நடக்குது, ஞானத்தை தரல. ஏன் நீ ஞானத்தில் நடக்க முடியல? ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கு தேவப்பிள்ளையில, கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்டார், நம்ம எங்கே போய் நிற்போம்? கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போயிடாதீங்க. சிக்ஷிக்கும் போதும் தேவ சமூகத்தில் எப்படியாவது கட்டாவே அடித்து திருத்தி நொறுக்கியாவது கூட இனிய எப்படியாவது பரலோகத்தில் சேர்த்து கொள்ளுங்க. நம்ம ஜீவாமா அப்படி முன்னாடி ரட்சிக்கப்பட்டு சொல்லுவாங்க, ஆண்டவரே ஒரு காலில் பெருவரல் மட்டும் நிற்கிறாங்களோ கூட எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைச்சா கூட போதும் ஆண்டவரே. அப்படி ஒரு ஜெபம் பண்ணிருக்காங்க. பரலோகத்தில் மட்டும் சேர்க்காம நீ விட்டுறாதீங்க ஆண்டவரே. என் சரீரத்தில் ஒரு பெருவரல் மட்டும் ஆச்சு பரலோகத்தில் நிற்கிற மாதிரி நீ எப்படியாவது சேர்த்து கொள்ளுங்க. தள்ளிட்டா நம்ம பாடு என்ன பாடு? நாளெல்லாம் பொழுதெல்லாம் அக்கினிக்குள்ள சொல்ல முடியாது வேதனை. எக்காரணம் ஒன்று தேவசூர் காத்துக்கு தேவப்பிள்ளையில ரட்சிக்கப்பட்ட ஆண்டு சமத்திலிருந்து முழங்கால் போட்டவங்க முழங்கால்கள் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. பாதாளத்துக்கு போயிடவே கூடாது. ஜாக்கிரதையாக திணிச்சிங்க. கர்த்தர் புத்திமதி சொல்றது மனம் திரும்பிருங்க. இந்த பையன் இந்த ராஜா இவன் மதியினத்தை பற்றி கொண்டதுனால வாழ்க்கையில் தாறுமாறு ஓவர் ஆயிட்டு ஆண்டவர் 2 முறை அவனை நினைச்சாரு வான் பண்றார், புத்திமதி சொல்றார். 1 ராஜாக்கள் 11:9 இப்போ முதல்ல சொன்னது பூரா தாயின் ஆலோசனை, தாயின் புத்திமதி. இப்போ 2வது முறை ஆண்டவர் அவர் புத்திமதி சொல்றார். 2 விசை தரிசனமாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுது, கர்த்தர் அவர் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களத்தான் நேசிப்பாராம், கடிந்து கொள்வாராம், சிக்ஷிப்பாராம். இந்த சாலமோன் மேல கர்த்தர் நேசம் வச்சிருந்தாரா? ஏன்னா யாரு? தாவீதோட மகன். சரி, அது மட்டும் இல்லை, இவன் பிறந்தப்பையும் பாருங்க வசனம் போட்டுக்குது. 2 சாமுவேல் 12:14 இந்த கடைசி பகுதி போட்டுக்குது. டக்குன்னு 2 சாமுவேல் 12:14 அவனிடத்தில் கர்த்தர், சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அப்பா நிமித்தமா இவனுக்கு கர்த்தருடைய நேசம் கிடைச்சிருக்கு, அன்பு கிடைச்சிருக்கு. அன்பாய் இருந்தார், அன்பா வளர்றான். ஆனால் ஞானம் உள்ளவன் மதியினத்தை பற்றி கொள்ள மதுபானத்தை குடிச்சதுனால என்ன செஞ்சிட்டான்? மதியை விட்டுட்டான். மதியினமாய் மதுபானத்தை கொடுத்து மதியை இழந்து போனான். ஆண்டு சுந்தரம் காத்துக்கு தேவ பிள்ளைகள், நீங்கள் தேவ சுந்தரம் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் எத்தனை புத்தி பேசுகிறார். ஒருவேளை அவன் மதுபானத்தை குடிச்சிட்டு மதியினத்தை பற்றி கொண்டதுனால அவன் கனவீனமாக போயிட்டான். இன்றைக்கி நமக்கு எத்தனை அறிவுரை சொல்கிறார் ஆண்டவர், எத்தனை போதையில் தர்றார் ஆண்டவர். ஆரம்பத்திலே சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா பள்ளிக்கூடமோன்னு சொன்னாங்க.
நல்லா படின்னு சொன்னாங்க. சேர்வாரோடு சேர்ந்து கெட்டு போய் வயசான பிற்பாடு இப்போ தான் எனக்கு புத்தி வருதுன்னு சொல்லி வயசான பிற்பாடு புத்தி வந்து ஒரு புண்ணியம் கிடையாது. இளையகுமார்னு கூட அவன் ரிட்டர்ன் வந்து அவங்க அப்பாட்ட சேர்ந்துட்டான். அந்த சந்தர்ப்பம் கிடச்சிட்டா பரவாயில்ல, ரிட்டர்ன் சேர முடியாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப பரிதாபம். எத்தனை போதகங்கள், எத்தனை வேதவசங்கள் வாழ்க்கை வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நடந்தது என்ன? புத்திமதியை கேளாதனால வசனம் சொல்லுது, நீங்கள் 3:13-18 சொல்லுது ஒரு பகுதியில், லட்சை அடைவாய், அவமானம் அடைவாய். என்ன நடந்துச்சு? சாலமோனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருந்தான். சவுல் ஏறத்தாழ சமஸ்த இஸ்ரவேல் ராஜா தான். ஆனாலும் கூட முழு இஸ்ரவேலையும் கூட அவன் ஆண்டான்னு சொல்கிறத விட ஒரு பகுதி ஆண்டான்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ முழு ஒட்டு மொத்தமாக சேரலை. ஆனால் 12 கோத்திரத்துக்கு அவன் தான் ராஜா. அதுக்கடுத்து தாவீது கூட ஒரு 6.5 வருஷம் யூதாவுக்கு மட்டும், அதுக்கடுத்து மொத்தம் 33 வருஷம், எல்லாம் சேர்த்து 40 வருஷம். அப்போ முழு ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாக இருந்து கொஞ்சம் வருஷங்கள் தான். ஆனால் சாலமோன் மட்டும்தான் முழு 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாக இருந்தான். இப்படி இருந்த மனுஷன் இவன் காலத்தில் இவன் தவறி போனதுனால ஆண்டவர் அவனை வான் பண்ணுறாரு. அதே 1 ராஜாக்கள் 11:14 வாசிக்கிற பொழுது, கர்த்தர் ஏதோமினாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமேவில் இருந்த ராஜகுலமானவன். அப்புறம் 11:23, எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாசேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடி போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னுடைய சில மனுஷரை சேர்த்துக் கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். 25 வாசிட்டீங்களா? ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாய் இருந்து இஸ்ரவேலை பகைத்தான். 26, சேராதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக கையை எடுத்தான். அப்போ என்னதான் நடக்குது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன நிறைவேறுது? இந்த வசனங்களை பார்க்கும்போது 11:11 1 ராஜாக்கள் ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடி, அதாவது புத்திமதியை நீ கேளாதினால், கடிந்து கொண்டதை நீ வெறுத்ததினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். இப்போ எத்தனை விரோதிகள் எழும்புனாங்க? இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்குகள் அது நிறைவேறுது, தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? சாலமோனிலிருந்து ராஜ்யபாரத்தை என்ன செய்கிறாராம்? பிடுங்கி. நம்ம எல்லாரும் வாழ்வில் நம்ம குடும்பத்தில் அனுபவிக்கிற காரியம்தான். இந்த சின்ன பிள்ளைக்கு தான் வாங்கி கொடுத்தோம்னா மூத்த பிள்ளை நினைச்சிரும், பறிச்சுட்டு போயிடும். அப்புறம் திரும்பி அந்த பிள்ளைகிட்ட பறித்து திரும்பி என்ன சின்ன பிள்ளைக்கு கொடுப்போம். ஆனால் ஏற்கனவே ஒரு பிள்ளைகிட்ட நம்ம நல்லா கூடுதலாக கொடுத்துட்டோம்னா இப்போது அந்த பிள்ளை செய்யத்தகாத செய்கிற பொழுது அதை பிடுங்கி பக்கத்து வீட்டு பிள்ளை கொடுத்துரும். வசனம் சொல்லுது, உன் வேலைக்காரனுக்கு நான் உன்னை செய்யாது, பிடுங்கி ஒரு ராஜ்யத்தை பிடுங்கி. அதுதான் அப்படி நடந்துச்சு. யெரொபெயாம் இவனுடைய ஊழியக்காரன், இவனுக்கு என்ன செய்யறான்? ஆண்டவர் பிடுங்கி அதுலேயும் கூட 10 பங்கை கொடுக்குறார். இவனுக்கு 2 மட்டும் வச்சுட்டு பாக்கி 10 பங்கை யெரொபெயாம் கையில் கொடுக்குறார். அப்போது நல்லா கவனித்து பாருங்கள். புத்திமதி வெறுத்ததினால் தரித்திரத்தையும் லட்சியும், அதாவது அவமானத்தை அடைவாய். எவ்வளோ புகழ்பெற்ற மனுஷன், சேபா தேசத்து ஸ்திரீ முதல் கொண்டு எத்தனையோ பேர் வந்து ஞானத்தை கேட்டு பெற்று புகழ்ந்துட்டு போனாங்க. இப்போது ஒரு 30 வருஷம் கழித்து அந்த தேசமே என்ன சொல்லுவாங்க? என்னப்பா இந்த ஆள்கிட்ட போய் பெரிய ஆள் பார்த்தோம், அந்த ஆளுக்கு ராஜ்யபாரம் பண்ண தெரியாமல் இழந்து போய் அவங்க சந்ததிக்கெல்லாம் அந்த ராஜ்யம் கிடைக்காம ஆண்டவர் பிரித்து விட்டுட்டார். தேசத்தையே 2 பிரித்து விட்டுட்டார். எவ்வளோ அவமானம்! கணத்திலும்
ஞானத்திலும் பெயர் பெற்று விளங்கினவன். சொற்ப மதியினம். அவன் செஞ்ச காரியம் தாயும் போதனையும் விட்டுட்டான், பரமத்தாவுடைய போதனையும் விட்டுட்டான். அதனால் மதியினத்தை பற்றி கொண்டவன், மதுபானத்துக்கு அடிமையானவன், பரஸ்திரி நோக்கி பரஸ்திரி அநேக ஸ்திரீகளை கல்யாணம் முடித்து வாழ்க்கையை கெடுத்து போட்டான். தேவ பிள்ளைகளே ஜாக்கிரதை. ஆண்டு சமர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். போன வாரம் அதுக்கு முதல் வாரமா 49 வாசம்ல அதில் கடைசி வசனம் வாசிங்களேன். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். யாரு? இவர் தான். எப்படிப்பட்டவர் இவர்? இவர் கனம் பொருந்தினவர். எப்படிப்பட்ட கனம்? அவருக்கு ஐஸ்வர்யத்திலும் சரி, அப்புறம் ஞானத்திலும் சரி, ராஜ்யத்திலும் சரி, அவர் கனம் பொருந்தினவராக இருந்தார். இருந்தும் இப்போ என்ன இல்லையா? அறிவுரை சொல்லி அநேக நீதிமொழிகள் எழுதினார். அறிவுரை சொன்னார், அறிவிலாம் போயிட்டு இப்போது அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் போய். ஸ்தோத்திரம். அதான் மதியினம். வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு ஆண்டவரே, இன்னும் நல்லா இருக்குன்னு ஆண்டவரேன்னு கேளுங்க, தப்பே கிடையாது. இன்னும் முன்னேறின ஆண்டவரே, இன்னும் வளர்ன ஆண்டவரை கேளுங்க, தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு நீங்கள் புத்தி இனத்தையும் மத இனத்தையும் நீங்கள் இது எப்படி இருக்கும் அது எப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையே அம்பா போயிடும், பம்பா போயிடும், ஆக்கினைக்கும் போயிடுவீங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஒரு சில நிமிஷங்கள் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம தெரிஞ்ச நம்ம அருமையான கனம் பெற்ற ஒரு மனுஷன், அவர் கடிந்து கொள்ளப்பட்டு கனம் பெற்ற ஒரு பெரிய மனுஷன், அடிக்கடி தியானிக்கிற நம்ம யோசிப்பு தான், வேறு யாரும் கிடையாது. அவர் சொப்பனம் கண்டு கூட பிறந்தவங்க சொன்னார். அவர் சொப்பனம் கண்டு அவங்க அப்பாட்டையும் சொல்லிட்டார். அவங்க அப்பா 37ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் அவங்க அப்பா அந்த கடைசி பகுதியில் அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் தாயும் நானும் உன் தாயாரும் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். என்று அவனை கடிந்து கொண்டான். யாக்கோப்பு யோசேப்பை கடிந்து கொண்டான். எல்லாரும் கவனமாக கேளுங்க, இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா கனமற்ற மனுஷனை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். அந்த காயினும் அந்த சாலமோனும் ஒரு வழி அனுப்பிச்சினாங்க. கனம் பெற்றவர்கள் கனவீனம் அடைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த மனுஷன் சகோதரடியில் கனவீனமாக இருந்தான், ஆனால் இவன் கனம் அடைஞ்சிட்டான். எப்படி? தகப்பனால் கடிந்து கொள்ளப்படுகிறான். இவங்க தகப்பை இவனை நேசிக்கிறவன் தான். பலவர் அங்கேயெல்லாம் தச்சு கொடுத்து ரொம்ப நேசிக்கிற ஒரு தகப்பன் தான். ஆனால் கண்ட சொப்பனத்தை சொன்னப்ப என்ன செய்கிறான்னா திட்டுறாரு, கடிந்து விடுறாரு. என்ன சொப்பனை நீ பார்த்த? நான் உன் காலில் விழுணுமாக்கும், அப்படி போட்ட சொப்பனத்தை பார்த்தாக்கும் அப்படின்னு சொல்லி கடிந்து விடுறார். இந்த கடிந்து கொண்ட காரியம் இவன் இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. 105 சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய வசனமும் அவன்கிட்ட இருக்குது. தேவனுடைய வசனமும் அவனை என்ன புடமிடுது. கேட்டிங்களா? 2 காரியம் என்ன நான் யோசிச்சு பார்க்குறான். இவனுக்கு பாடுகள் வரும்போதும், இவனுக்கு இடுக்கங்கள் வரும்போதும், இவனுக்கு உபத்திரவங்கள் வரும்போதெல்லாம் கடிந்து கொண்டதை நினச்சி பார்க்குறான். அப்பா இப்படி சொன்னாங்க, ஆனால் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார். 2ஐயும் மனசில் வச்சுக்கிட்டான். பாடுகள் வரும்போதெல்லாம் இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த வருத்தங்கள் என்னை ஒரு சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு போகும். நான் மேலே இருந்தால் தான் என் கூட பிறந்தவங்களும் எல்லாரையும் இன்க்ளூடிங் அவங்க அப்பாவும் சேர்த்து தான். ஏன்னா இவன் கொடுக்குற சாப்பாடை தானே சாப்பிட்டாரு. அப்போது யோசேப்பு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டான்னா அப்போ என்ன செய்கிறாரு? இவன் கஷ்டங்களை வந்துட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ சொப்பனம், தரிசனம், கர்த்தர் வசனம் எல்லாம் என்ன நிறைவேறுது. ஆமென். நல்லா கவனிச்சு பாருங்க. தேவசனம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், எக்காரணம் கொண்டும் இந்த சிக்ஷை, இந்த கடிந்துகள் யாருக்கு வரீங்கன்னா நேசிக்கிற புத்திரனுக்கு வரும். இந்த தகப்பன் நேசித்த புத்திரனை, அதாவது யாக்கோப்பு யோசேப்பை கடிந்து கொண்டான். தேவனும் வசனத்தை அனுப்பி அவனை புடமிட தொடங்கினார், புடமிட்டார். ஒவ்வொரு புடமிடுதலும் கூட பிறந்த சகோதரன், போத்திப்பாருடைய மனைவி, போத்திப்பார் போட்ட சிறை,
சிறையின் அனுபவங்கள், இப்படி ஒவ்வொன்றும் ஏறத்தாழ 17 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் 13 வருஷங்கள் அவன் சிக்ஷையின் காலங்கள் நிறைவேறி முடிஞ்சிட்டு வசனம் சொல்லுது, தேவ சமூகத்தில் 41ஆம் அதிகாரம் 40 வசனத்தில் 45 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் நல்ல கவனிங்க, சிங்காசனத்தில் மாத்திரம். உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த யோசேப்பை கர்த்தர் எங்கோட்டு வச்சுட்டாரு? இப்போ அடுத்து, அதாவது பார்வோனுக்கு அடுத்து சிங்காசனம் மாத்திரம்தான் நான் உடனே பெரியவன். மற்றபடி சிங்காசனம் விட்டு இறங்கி வந்துட்டீங்கன்னா உன்னுடைய கஸ்டடியில் நான் இருப்பேன். அப்போது இந்த எகிப்திலேயே முதல் மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த யோசேப்பு தான். ஏன்னா அவனே சொல்லிட்டான், வாய் திறந்து ராஜாவை சொல்லிட்டான், சிங்காசனத்தில் மாத்திரம்தான் ஒன்றிலும் பெரியவன். சிங்காசனம் விட்டு இறங்கி வந்துட்டா நான் ஒன்றுங்கள. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற தேவாவி பெற்ற மனுஷன். இந்த பார்வோன் அவனுக்கு அடங்கித்தான் நடக்கிறான். அல்லேலூயா. தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளையில கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன கனம் அடைவான். நீங்கள் 45 வரைக்கும் வசனம் வாசித்து போனீங்கன்னா வாசித்துட்டே போகலாம். இவன் கை நீட்டினா யார் அடங்கி நடக்கணும், இவனுடைய சொல்லுக்கு தான் எல்லாரும் கட்டுப்பட்டு நடக்கணும். யாரும் இவன் சொல்லாமல் கையோ காலோ என்ன செய்யக்கூடாதான், அசைக்கக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு புதிய சட்டம் யோசேப்புக்கு ஆண்டி தேசத்தில் இந்த பார்வோன் போட்டு வச்சிருக்கிறான். ஏன்னா இந்த பார்வோன் நல்லா தெரிஞ்சுட்டு தேவாவியை பெற்றவன். அதனால இவன் கூட யார் இருக்கிறா? தேவன் இருக்கிறார். அதனால இவனுக்கு மேலே நம்ம வாழாட்டக்கூடாது. அதனால ஜஸ்ட்டு அந்த சிங்காசனத்தில் உட்காரும் போது மாத்திரம் என்ன செய்வான், கட்டில் போட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுவான். அதுக்கடுத்து சிங்காசன ஸ்தானத்தில் செயல்படுவது அனைத்தும் இந்த யோசேப்பு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு தகப்பன் கடிந்து கொள்வதிலும் தேவனுடைய வசனத்தினால் புடமிடப்பட்டு சிட்சிக்கப்படுவதிலும் வளர்ந்து கடிந்து கொள்வதை கவனித்து நடந்த இந்த யோசேப்பு பார்வோனுடைய சிங்காசனத்திற்கு அடுத்த ஸ்தானத்தில் அமர்ந்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். யாருக்கு? இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருந்து தப்பு செஞ்சிட்டிங்களா, உங்களை இப்போ முதல்ல என்ன செய்வார்னா கடிந்து கொள்வார். அதுக்கடுத்து உங்களை சிட்சிப்பார். நீங்கள் கடிந்து கொள்வதை பார்த்து நீங்கள் சிட்சியை பொறுத்து சாக்கிரியா இருந்து மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவருடைய சிங்காசனத்திலேயே இடம் உண்டு. அல்லேலூயா. ஒரு யோசேப்பை பார்க்கும் கர்த்தர் என்னையும் உங்களையும் கனம் பெற்ற பாத்திரமாய் மாற்றப் போகிறார். 2 பேர். எவ்வளவு சந்தோஷமான செய்தி. ஏன் உற்சாகமாக இருக்க மாட்டீங்க? இங்கே பாருங்க, யோசேப்புக்கு சிங்காசனத்துக்கு அடுத்த ஸ்தானம் தான் கிடைச்சிச்சு. அந்த யோசேப்பு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுடைய சிங்காசனத்தில் உட்காருகிற ஒரு இடம் கிடைக்க போகுது. எப்போ? கடிந்து கொள்ளுதலையும் சிட்சியும் கேட்டு சகிச்சு பொறுத்து ஜாக்கிரதையாக மனம் திரும்பிட்டோம்னா, ஜாக்கிரதை மனம் திரும்பி நம்ம ஜெயம் பெற்றுருவோம். ஜாக்கிரதையாக இருந்துட்டோம்னா மனம் திரும்பிடுவோம். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஆமாம் பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணார் இப்படி நினச்சிங்கன்னா நமக்கு வேஸ்ட். கர்த்தர் இந்த நாளில் நான் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற கர்த்தருடைய சிங்காசனம் எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நான் பூமியில் பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், வேத வசனத்தினுடைய வாழ்க்கை வாழணும், கனி கொடுக்கிற அனுபவத்தில் நான் காணப்படணும். நான் கர்த்தரோடு நித்தம் ஒரு ஏனோக்கை போல, கர்த்தரோடு நித்தம் ஒரு நோவாவை போல நான் நடக்கணும். நான் கவனித்து நடந்துன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் கனமடைய எனக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்கள் பிடிச்சு ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரலோக ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வமே
இந்த நாளில் தேவ சமூகத்தில் இருக்கிற எங்களோட கத்தை பேசினக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கனம் அடைவதை குறித்து நீ எங்களோடு பேசி வருகிறீர். நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் சொல்லி விரும்புகிறேன். நாங்கள் கடிந்து கொள்ளலை கவனித்து நடக்க உதவி செய்ய மாட்டவரே. ஒரு காயின் கடிந்து கொள்ளலை புத்திமதியை கேளாமல் போனதுனால சபிக்கப்பட்டு அலைகிறவனாக இருந்தான். வேண்டாம் ஆண்டவரே, இதை நாங்கள் ஜாக்கிரதையாக ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ உதவி செய்யுங்க. ஒரு சாலமன் கனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் இன்னும் மேன்மேலும் கனமடையணும், அவன் கனமடையாமல் போயிட்டான். இசப்பா, அவமானத்துக்குரிய காரியமாய் ஆண்டவரே அவனுக்கு அநேக சத்துருக்கள் எழுப்பினார்கள், நீரை எழுப்பினீர், அவனுடைய ஆட்சியத்தை பிடிங்கி விட்டீர். இஸ்வே, இதோ எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் உள்ளளவு பற்றி கொள்ளணும். நாங்கள் இழந்து போய் ஐயோ நான் கற்றுட்டு நல்ல பிள்ளையாக இருந்தேனே, நான் இப்போ கெட்ட பிள்ளையாக மாறிட்டேனே, என்னத்தை இருந்தது எடுத்துக்கிட்டாரேன்னு சொல்லி நாங்கள் புலம்பாமல் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்த மனதில் உதவி செய்ய மாட்டேன். கடிந்து கொள்வதிலும் சிக்ஷையும் நாங்கள் ஆண்டரை பொறுத்து சகித்து கேட்டு நடந்து ஜாக்கிரதையாக மனம் திரும்பி ஆண்டு சமூகத்தில் ஜெயம் பெற்றவளை வாழ்ந்து எசப்பா அப்படி சிங்காசனத்தில் நாங்களும் உட்காரத்தக்கதாக கனமடைய எங்களுக்கு உதவி செய்ய செபிக்கிறோம். வார்த்தையை கேட்ட நாங்கள் கேட்ட வண்ணமாய் அல்ல, அதை வாழ்க்கையில் கை கொண்டு கனத்துக்குரிய பாத்திரமாய் எங்கள் ஏசப்பாவுடைய சிங்காசனத்தில் அமர உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தை கேட்ட சொன்ன எங்களை ஒவ்வொருவரும் சிங்காசனத்துக்கு பாத்திரலாய் காணப்பட எங்களை நடத்தி செல்படி ஜெபிக்கிறோம்ப்பா. கனமடைவான் என்ற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் பலிக்கட்ட மாட்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்ன பாடுபட்டாலும் ஆண்டவரே, என்ன வேதனைப்பட்டாலும் எப்படியாவது பரலோகத்தில் உங்கள் சமூகத்தில் வந்துடணும். நாங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்பட உங்கள் சிங்காசனத்துக்கு அந்த அமர எங்களுக்கு நடத்தும் ஆண்டவரே. உண்மையிலே எங்களுக்கு தகுதி கிடையாது ஆண்டவரே. நாங்கள் பாவிகளும் பாவியுடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். ஆனாலும் எங்களை போய் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை சிக்ஷித்து எங்களுக்கு உபதேசித்து கனத்துக்குரிய பாத்திரமை மாற்றுகிறதை உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்யுங்கப்பா. எப்படியாவது உங்களுடைய சமூகத்தில் வந்துட கனத்துக்குரிய பாத்திரமாய் காணப்பட உதவி. ஒவ்வொரு இப்போ சந்தோஷமானத்தால் வார்த்தையால் நிரப்பி அனுப்பும் மீட்பர் இயேசுவின் மூலம் விடுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.